ஏமா வாமா, இதுல வந்து உட்காரு. வீட்டுல ஒரு அணக்கெல்லாம் அண்ணிங்கம்மா. அவளை பத்தியா கேட்க? கழுத கிட்ட குட்டிச்சவர். அவ இந்த வீட்டை விட்டு அவ அம்மா கறி வீட்டுல தானே போயிருப்பா. இப்ப எதுக்குமா அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கவ? எதுக்காக போனேன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட சொல்லாமையே போனவ? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஆனா என்ன காரணம்னு தான் சொல்லாம போயிட்டா. அவ அம்மையே பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்குமா இருக்கும், அதான் பார்க்க போயிருப்பாவ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவ அம்மா கறி அங்கேருந்து ஃபோன் பண்ணா. உடனே தான் இவன் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. இப்பவுமே அவ அங்கே பண்ணோம்னா வீட்டு வேலையெல்லாம் முடிக்காம தானமா போயிருப்பாவ. ஆமாம், காலையில் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் கூட கழுவலை, அதெல்லாம் அப்படியே தான் போட்டு வச்சிருக்கா. தினமும் துணி ஊற வச்சதுக்கு பிறகு தான் பாத்திரத்தை கழுவுவா. இன்னைக்கு அப்போ தான் துணி ஊற வைக்கணும்னு தூக்கிட்டு வந்தா. அதுக்குள்ளே அவள் அம்மா கறி ஃபோன் பண்ணி இவளை கூப்பிட்டுட்டா. அவ அங்கே போய் எவ்வளோ நேரமாக இருக்கும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே போயிட்டா. நீ காலையில் சாப்பிட்டு வந்தியா? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. சாப்பிட்டாமா வந்தேன். ஆமாம், நீ காலையில் என்ன சாப்பிட்ட? எங்கள் அத்தை எனக்கு தோசை தானே செஞ்சு தந்துச்சு. தோசை தான் வச்சு தந்தாளகம். தோசைக்கு என்ன சட்னி வச்சு தந்தா? நான் இன்னைக்கு தக்காளி சட்னி வச்சு கேட்டேம்மா. தக்காளி விலை அதிகமாயிட்டுன்னு செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு. என்னது தக்காளி விலை நிறையவா? 40 ரூபா தானே? அதை வாங்கி உனக்கு தக்காளி சட்னி செஞ்சு தரக்கூடாதாங்க? என்னமோ தக்காளி விலை 4000 ஆன மாதிரி செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. இதே நேரம் அப்பா பிள்ளை தக்காளி சட்னி வேணும்னு கேட்டிருந்தானா எவ்வளோ ரூபா ஆனாலும் செஞ்சு தானே கொடுத்துருப்பா. ஆமாம்மா, போன திருப்பு கூட 200 வந்துச்சுல, அப்போ கூட அவைய பிள்ளைக்கு தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தாவ. மருமக மேலே பாசம் இருக்கிற மாதிரி தோசை மட்டும் செஞ்சு தரா. ஆனால் அவளுக்கு பிடிச்ச தக்காளி சட்னி கேட்டால் செஞ்சு கொடுக்காள? மருமகளையும் மோளையும் ஒரே போல் பார்க்கணும். மோளை ஒரு மாதிரியும் மருமகளை வேறு மாதிரியும் பார்க்க கூடாது. மோவ மேலே மொத்த பாசத்தையும் வச்சிருக்கு, ஆனால் மருமக மேலே மொத்த வேசத்தையும் வச்சிருக்கு. அவி அப்படிதாம்மா, அவையிலெல்லாம் திருத்தையே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அண்ணி என்னம்மா செஞ்சு தந்தவ? சாப்பிட்றதுக்கா ரவை தான் கிண்டி தந்தா. அன்னைக்கு ரவை பிடிக்காதம்மா, அண்ணி என்னத்தை சாப்பிட்டாவ? அதுக்காக அவளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க முடியும்? நேற்று பொங்கனா சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்து அதை தான் காலையில் சாப்பிட்டா. உனக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? நான் இன்னைக்கு மதியத்துக்கு இங்கே சாப்பிடலம்மா. அவள் வர்றதுக்கு நேரம் ஒன்று சாப்பாடு வேண்டாங்கியோ? அப்படிலாம் ஒன்றும்மா. இவ்வளோ வருஷமும் அவளை உனக்கு செஞ்சு தந்தா. இத்தனை வருஷம் நான் தானே என் கையால் உனக்கு செஞ்சு தந்தேன். அவள் உனக்கு செஞ்சு தரணுன்னே பைய வருவா. அவள் வரப்போ வரட்டும், உனக்கு என்னது பிடிக்குன்னு சொல்லு, அதை நான் செஞ்சு தரேன். வேண்டாம்மா, நான் இன்னைக்கு இங்கே சாப்பிடலை. எதுக்குமா இன்னைக்கு இங்கே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுக்கா? அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இம்மா, நான் நேற்றுக்கே சொன்னில நான் இன்னைக்கு இங்கே சாப்பிட மாட்டேன்னு. எங்கள் மாமியார் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடுமா, அதனால நாங்கள் எல்லாரும் அங்கே சாப்பிட போகிறோம். நாளைக்கு தானே அங்கே போகிறதா சொன்னேன். இல்லைம்மா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போகிறோம். விசேஷ வீடுனா நகைலாம் கொண்டு போகணும்ல? கொண்டு போகணுமா? விசேஷ வீடுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். நகையா பத்திரமா பார்த்துக்க. என்னம்மா 1 கிலோ நகையை போட்ட மாதிரி பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லியே? எதுக்கு இப்போ இப்படி பேசுக? வேற என்ன சொல்லியே? நீங்கள் போட்ட நகை கழுத்துக்கும் கைக்குமே பத்த மாட்டேங்குது. கூட ஒரு 20 பவுன் நகை செஞ்சு தாங்கன்னு கேட்கேன். எதுக்குமா செஞ்சு தர மாட்டேங்க? அன்னைக்கிட்ட சொல்லியிருக்கேம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அவன் செஞ்சு தருவான். என் நாத்தனாருக்கு அவ வீட்டில் 50 பவுன் நகை போட்டுக்காவம்மா. எனக்கும் அதே மாதிரி 50 பவுன் வேணும். அன்னை ஆஃபீஸில் லோன் போட்டு உனக்கு ஒரு செஞ்சு தரதா சொல்லிட்டு இருந்தான். சரி, அவனுக்கு எப்போ பைசா கிடைக்கும் அப்போ செஞ்சு தரட்டும். ஆனால் இப்போதைக்கு நகை கிடைக்காதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரிம்மா, வருத்தப்படாத, அண்ணன் கண்டிப்பாக அவனுக்கு செஞ்சு தருவான். இப்போ செலவுக்கு பணம் எதுவும் வேணுமாம்மா? வேணும். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிய? ஒரு 2000 ரூபா இருக்குமா? நீங்களே வச்சுடுங்கம்மா, எனக்கு வேண்டாம். சரிம்மா, நான் வீட்டு போயிட்டு வரேன். அண்ணி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே தான். இப்போமே நேரம் ஆயிட்டுமா, கிளம்பி வேற போகணும். அங்கே போனதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, போயிட்டு வரேன். அவங்கிட்ட சொல்லி எப்படியாவது இவளுக்கு ஒரு 20 பவுன் நகையை போட சொல்லணும். என் அத்தை சோகமாக இருக்கியே? எப்போ போனா எப்போ வரா? போன இடம் வந்த இடம். உனக்கு அம்மா கறி வீட்டுக்கு போனால் உடனே வரணுங்க நினப்பு ஒரு நாளும் கிடையாதுல்ல. எதுக்கத்த இப்படி பேசுறியே? ஊருக்க வந்தா உன்னை என்ன இப்படி பேச போகிறேன்? அங்கே எங்கள் மாமாவுக்கு உடம்பு தெரியல, ஆஸ்பத்திரியில் இருக்காவலாம்.